السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 380. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 380ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் வாலில் ஆதில் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 380ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நீதமானின் அந்தஸ்து என்ற தலைப்பில் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக அமைகின்றது. இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீதமான அரசனுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன என்பதை சொல்லி தருகிறார்கள். சொல்றாங்க, நிச்சயமாக தங்கள் அதிகாரத்திலும் தங்களுடைய குடும்பத்தினரிடத்திலும் தங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டவர்களிடத்திலும் நீதத்தை கடைபிடித்த நீதவான்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கியாமத் நாளில் ஒளியிலான மேடையில் அவர்கள் அமர்த்தப்படுவார். ஒளியிலான அந்த மேடையில் அல்லாஹ் தஆலா அவர்களை அமரச் செய்வான். அத்தகைய அந்தஸ்தை அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அடுத்தபடியாக நல்ல தலைவர் யார் என்ற தலைப்பிற்கு அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், உங்களுடைய தலைவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அவர்களை நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், அந்த தலைவர்கள் உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, நீங்கள் அந்த தலைவர்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள், அந்த தலைவர்களும் உங்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் ஒரு நல்ல தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். இன்னும் உங்கள் தலைவர்களில் உங்கள் பொறுப்பாளர்களில் தீயவர் யார் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், அவர்களும் உங்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் நீங்கள் அவர்களுக்காக பதுவா செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள், சாபப்படக்கூடியவர்களாக சபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், அவர்களும் உங்களை சபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் ஒரு கெட்ட தலைவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளரான அவுஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், அப்படியானால் அவர்களோடு நாங்கள் போராடலாமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர்கள் உங்களின் கொள்கையை நிலைநாட்டும் காலமெல்லாம் நீங்கள் அவரோடு போரிடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறைகள் சொன்னார்கள். என்ற செய்தியை நமக்கு இங்கு அருமையாக கொடுத்து தருகிறார்கள். சரிங்களா? இப்ப அடுத்தபடியாக 3வது ஹதீஸாக 3 சுவனவாதிகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவனவாதிகள் 3 நபர்கள் இருக்கின்றார்கள். அதுல முதலாவது நபர் யாருன்னு சொன்னா, அல்லாஹ்விடமிருந்து நல்லுதவி அருளப்பட்ட ஒரு நீதமான அரசராக இருப்பார். அல்லாஹ்வால நல்ல பரக்கத் செய்யப்பட்ட, நன்மைகள் அதிகரிக்கப்பட்ட, அருளப்பட்ட, அருள் நிறைந்த ஒரு நீதமான அரசராக இருப்பார். அவர்தான் 1வது சுவனவாதி என்று சொல்லலாம். இரண்டாவதாக
ஒவ்வொரு உறவினருக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இரக்கமும் இதயமுடைய, அதாவது ரிசுக்கு தன்மையோடு கிருபை காட்டக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். இவர் இரண்டாவது நபர். மூன்றாவது நபர் பிள்ளை குட்டிகளோடு குடும்பங்களோடு பேணுதலை விரும்பும் பேணுதல் மிக்க ஒரு நபராக இருப்பார். அப்போ என்னதான் குழந்தைகள் இருந்தாலும், குழந்தை சந்ததியில் இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளே இருந்தாலும், அதாவது குடும்பம் சொல்ற முறாது என்னன்னா, நாட்டம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகளும் மனைவி மக்களும் இப்படி செலவுக்கென்று நெருக்கடியாக இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் யாரிடத்திலேயும் கையேந்தாமல் உறுதியோடு அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவராக இருப்பார் இல்லையா? அத்தகைய நபர் தான் மூன்றாவது நபர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸா இந்த ஹதீஸ் அமைகின்றது. அப்ப இதுதான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்கக்கூடிய இந்த 3 ஹதீஸ்களுக்கான ஒரு சுருக்கமாக இருக்கு. இந்த ஹதீஸ்களுக்கான தர்ஜுமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ் இன்னும் 660வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 660வது ஹதீஸாக இருக்கின்றது. இந்த பாடத்திற்கு இணையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாருக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஆஸ் என்பவருடைய மகனான அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் முக்ஸிதீன, நிச்சயமாக நீதமாக நடக்கக்கூடியவர்களாக அவர்கள், இன்தல்லாஹி, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருப்பார்கள், அலா மனாபிர பின்னூரில், ஒளியிலான மிம்பர்களில் படித்தரங்களின் மீது அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ மனாபிர்னு சொன்னா மிம்பர் படியுடைய, அதாவது மிம்பருடைய ஜமஅ் பன்மைதான் மனாபிர். அப்போ படிகள், அப்போ ஒளியிலான படித்தரங்கள் இருக்குமா இல்லையா, அதன் மீது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எங்க? கியாமத்து நாள். அப்போ கியாமத்து நாள் சொல்றாங்க, அப்போ ஷரஹ்ல சொல்றாங்க, இந்த இடத்துல கியாமத்து நாளை சொல்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒருவர், அவரை ஒளியிலால் செய்யப்பட்ட மிம்பர்கள் இருக்கும், சில மிம்பர் படிகள், அந்த படியின் மீது அல்லாஹ் அவரை உட்கார வைக்க, அமர வைக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப அத்தகைய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. இந்த ஹதீஸுடைய வரக்கூடிய இந்த ஹதீஸில் அமையக்கூடிய எல்லா விளக்கமுமே தலீல் ஃபாலிஹ் என்ற ஷரஹில் அமையக்கூடிய விளக்கம் தான். அப்ப அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்பதை காட்டக்கூடிய வார்த்தை எதனால சொல்லலாம் இருந்தாங்கன்னா, இது ஒரு உயர்ந்த பண்பையில் இருக்கக்கூடிய, அந்த மனிதனுடைய மரியாதையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. அப்ப அல்லாஹ்விடத்திலேயே இருக்கக்கூடியவராக இருப்பார், சும்மா கிடையாது. அல்லாஹ்விடத்திலேயே அந்த ஒளியிலான மெம்பர் படியில் இருக்கக்கூடியவராக இருக்கிறான்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவராக இருப்பார். அத்தகைய ஒருவராக இருப்பார். அல்லதீன, இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், யஅதிலூன, அவர்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள், ஃபீ ஹுக்மிஹிம், தங்களுடைய சட்ட திட்டங்களிலும், வஅஹ்லீஹிம், இன்னும் தங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்திலேயும், இன்னும் வமா வலு, இன்னும் தங்களுக்கான தங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டவைகளும் அந்த விஷயத்திலேயும் அவர்கள் நீதமாக நடப்பார்கள். இப்போ ஒரு சட்டங்கள், தன்னுடைய சட்ட திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கிறாங்களோ தன்னுடைய ஆட்சியில, அந்த சட்ட திட்டங்கள் அவங்க நியாயமானதா, நீதமான சட்டங்களாக இருக்கும். அந்த சட்டத்தை அவர்கள் மீற மாட்டார்கள் எந்த காரணத்திலே, அதில் நீதத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் கிடையாது, அவர்கள் குடும்பத்தார்களிடத்திலும் அவர்கள் நீதமானவர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்கு எந்த அநியாயம் செய்ய மாட்டார்கள், குடும்பத்திற்கான ஹக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். வமா ஒலு, இன்னும் தான் எதையெல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டார்களோ அந்த ஒன்றிலும் அவர்கள் அதுதான் இருப்பார்கள், நீதமாக இருப்பார்கள். இப்போ அவர் என்னென்ன, அவர் கீழே என்னென்ன பொறுப்புகளா இருக்குதோ, அவர் எதையெல்லாம் தன்னுடைய பொறுப்பில் ஏற்றுக்கொண்டாரோ அந்த பொறுப்பில் ஏற்றுக்கொண்டப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அவர் பொறுப்பாளராக இருப்பார். அதில் அவர் நீதத்தை பெறக்கூடிய ஒரு நீதமானாக வாழக்கூடியவராக இருப்பாரே, அத்தகைய ஒரு முக்ஸிதீன், அத்தகைய ஒரு நல்ல ஆட்சியாளர், அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்விடத்தில் கியாமத் நாளில் ஒளியிலான மிம்பர் படிகளில் அவர் அமர்த்தப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியாக நம்ம மூன்றாவது ஹதீஸ இப்போ பார்ப்போம். அப்போ மூன்றாவது ஹதீஸ் இன்னும் 661வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இந்த ஹதீஸானது யாரைக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வான் அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் என்பவருடைய மகனான அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. இன்னும் ஷரஹ்ல சொல்றாங்க, இவர்கள் அஷ்அரி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நமக்கு ஷரஹ்ல தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இந்த அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال அந்த அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்றேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், ഖിയാரு அஇம்மத்திக்கும் முல்லதீன துஹிப்பூனஹும் வ யுஹிப்பூனகும். ഖിയാரு அஇம்மத்திக்கும், உங்களுடைய ஆட்சியாளர்களில், உங்களுடைய தலைவர்களில் சிறந்தவர்களாகிறவர்கள், அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், துஹிப்பூனஹும் அந்த தலைவர்களை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள், வ யுஹிப்பூனகும் இன்னும் அந்த தலைவர்கள் உங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்களை நீங்க நேசிப்பீங்க, அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். அத்தகையவர்கள் தான் உங்களுடைய தலைவர்களில் சிறந்தவராக இருக்கிறார் என்று சொல்லலாம் சொன்னாங்க. இன்னும் வதுஸல்லூன அலைஹிம், இன்னும் அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய விஷயத்தின் மீது நீங்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். வயுஸல்லூன அலைஹிம், இன்னும் உங்களுக்காக வேண்டி அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த இடத்துல சல்லூன என்பதற்கு துஆ என்ற அர்த்தம் கொடுக்கணும். அப்ப சலாத்துன்னு சொன்னாலே அசல்ல பார்க்கும் பொழுது துஆ என்ற அர்த்தம் தான், அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கும் அர்த்தம் தான் வரக்கூடியதாக இருக்கு. இப்ப அந்த அர்த்தம் தான் கொடுக்குறாங்க. அவங்க உங்களுக்காக துஆ செய்வாங்க. அப்ப அவர்களுடைய நலனுக்காக நீங்க துஆ செய்வீங்க, உங்களுடைய நலனுக்காக அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தகையவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தபடியாக வஷிராரு அஇம்மத்திக்கும், இன்னும் உங்களுடைய தலைவர்களில் கெட்டவர்களாகிறவர்கள், அல்லதீன அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால், துபகிபூனஹும் வ யுபகிபூனகும், உங்கள் மீது உங்களை அவர்களை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்னும் உங்களை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கும் அவங்களை பிடிக்காது, அவர்களுக்கும் உங்களை பிடிக்காது. ரெண்டு பேரும் வெறுப்பை மாறி மாறி பகரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்கிற உங்களுக்குள்ள நேசம் எதுவுமே இருக்காது. இன்னும் இன்னும் அவர்களை நீங்கள் சபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இன்னும் அவர்கள் உங்களை சபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தகையவர்கள் தான் உங்களுடைய தலைவர்களில் கெட்ட தலைவர். இத்தகைய தலைவர் கெட்ட தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன பொழுது இந்த பாலனுடைய தமீர் யாரை பார்த்து போகுது? அந்த அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் அவங்கள பார்த்து போகுது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபலா நுனாபிதுஹும், அப்பொழுது இப்படிப்பட்ட சூழலில், அதாவது நாங்கள் அவர்களை வெறுக்கின்றோம், அவர்கள் எங்களை வெறுக்கின்றார்கள், நாங்கள் அவர்களை சபிக்கின்றோம், எங்களை அவர்கள் சபிக்கின்றார்கள் என்றால், அஃபலா நுனாபிதுஹும், அவர்களோடு நாங்கள் போர் செய்யலாமா, போராடலாமா, அவர்களை நாங்கள் எதிர்த்து போகலாமா என்று கேட்கிறாங்க. கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இல்லை, எதிர்த்து போகக்கூடாது. மா அகாமு ஃபீக்குமுஸ் ஸலாத்த, அவர்கள் தொழுகையில் உங்கள் விஷயத்தில் அவர்கள் நிலைநாட்டும் காலமெல்லாம் நீங்கள் அவரோடு போர் செய்யக்கூடாது. லா, இன்னும் கூடாது. மா அகாமு ஃபீக்குமுஸ் ஸலாத்த, அவர்கள் தொழுகையை உங்களோடு நிலைநாட்டும் காலம் வரையிலும் நீங்கள் அவர்களோடு போர் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். தொழுகை என்பது ஒரு அரசனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சும்மா ஒரு அரசன், முஸ்லிமான ஒரு அரசன் கீழ் நம்ம இருக்கிறோம்னு சொன்னா அந்த அரசனுக்கான முக்கியமான வசதி என்ன? தன்னுடைய மக்களை மட்டும் பார்த்துக்கிறது கிடையாது,
அல்லாஹுடைய கடமைகளை முறையாக அவன் நிறைவேற்ற வேண்டும். அப்ப அல்லாஹிற்கான ஹக்கை முழுமையாக செய்யக்கூடியவனால் தான் தன்னுடைய மக்களுக்கான ஹக்கை முழுமையாக செய்ய முடியும். இது அவனுக்கான ஒரு தகுதி என்பதை இதன் மூலமாக சொல்லித்தார். சரதாசன் அதான் சொன்னாங்க, அவர் அந்த தலைவர் உங்களோடு சேர்ந்து தொழக்கூடிய காலம் எல்லாம், தொழுகையை நிலைநாட்டும் காலம் எல்லாம் நீங்கள் அவர்களை எதிர்க்கக்கூடாது. அப்ப எப்போ ஒரு தொழுகையை விடக்கூடிய ஒரு தலைவராக ஆயிட்டானோ, அதோ அல்லாஹ் மறந்து தொழுகைகளில் ஈடுபடாம, தொழுகை என்ற கூறாது, தொழுகையை மட்டும் குறிக்காது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது எல்லாமே குறிக்கக்கூடியதாக. அப்போ அல்லாஹ் திக்ர் செய்கிறது கிடையாது. அல்லாஹ் நினைவு கூறாம, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி, அல்லாஹ் எதை ஹலால் வச்சிருக்கிறானோ அதை செய்யாம, அல்லாஹ் எதை ஹராம் வச்சிருக்கிறானோ அதை செஞ்சு, இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறியவராக நடப்பாரா இல்லையா? அத்தகைய சூழலில் அவர் மாறிவிட்டால் அவர்களை நீங்கள் எதிர்த்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்து இதில் அடங்கக்கூடியதாக. அப்படி அவர் உங்களோடு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல அரசராக, அல்லாஹ் அவருக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு அரசராக இருக்கிறார். உங்களுக்கு அவர் பிடிக்கலாம், அவரை நீங்க சபிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறீங்க. ஆனா அவர் அல்லாஹ்வை தொழக்கூடிய காலம் எல்லாம் நீங்கள் அவர்களை எதிர்த்து போகக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டா, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டா, இதற்கு முந்தைய பாடங்கள் வரக்கூடிய அந்த ஹதீஸிலே நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். நீங்கள் அந்த தலைவர்களிடத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆய் இருந்துச்சுன்னா, அவர்களிடத்தில் நீதமான முறை நடக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாங்க மேல. அப்போ அந்த நீங்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கான கேள்வியை எழுப்பி, அதற்கான கேள்வியை அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் கேட்கக்கூடியவனாக இருப்பான். அதனால் அல்லாஹ்வின் மீது அதை நீங்கள் சாற்றி விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதற்கு முந்தைய ஹதீஸ்ல நமக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதை தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் எடுத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? இப்ப பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள். சொல்றாங்க பாருங்க, கௌலுஹு துஸல்லூன அலைஹிம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க இல்லையா? அந்த துஸல்லூன அலைஹிம் என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையாகிறது. ததுஊன லஹும், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்வீர்கள் என்ற அர்த்தத்தில் வரக்கூடியதா. மேலே நம்ம சொன்னோம், துஸல்லூன அலைஹிம் என்பது அவர்களுக்காகவே நீங்க துஆ செய்யணும் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதா இருக்கும். நம்ம மேலே சொல்லிட்டோம். அப்ப அந்த அர்த்தம் தான் இதுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்தபடியாக 4வது ஹதீஸ், இன்னும் 662வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن عياض بن حمار رضي الله عنه, ஹிமார் என்பவருடைய மகனான அயால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. قال, அந்த அயால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் செவியுற்றுள்ளேன், அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், அஹ்லுல் ஜன்னதி, சுவனவாதிகளாகிறவர்கள், சுவனவாசிகளாகிறவர்கள் ஸலாசத்துன், 3 நபர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ சுவனவாசிகள் மொத்தம் 3 நபர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த 3 நபர் தான் சுவனவாசியா, வேற யாருமே சுவனத்திற்குரியவர்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அந்த சுவனவாசிகள் இருந்து ஒரு 3 நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சரிங்களா? அப்பதான் விளங்கி. 3 நபர்கள் சொல்றாங்க பாருங்க, து சுல்தான், து சுல்தானின் முக்ஸித்துன் முவஃபகுன், து சுல்தான் ஆட்சி உடையவராக இருப்பார். அப்போ அரசாட்சி உள்ளவராக இருப்பார். இத்தகைய அரசாட்சி உடையவராக இருப்பார். முக்ஸித்துன், நீதமாக நடக்கக்கூடியவராகவும், முவஃபகுன், அல்லாஹ்வால் அருள் நிறையப்பட்டவராகவும் இருப்பார். அல்லாஹ்வால அருள் செய்யப்பட்டு, அல்லாஹ்வால கிருபை செய்யப்பட்ட ஒரு நீதமாக நடக்கக்கூடிய அரசராக இருப்பார். து சுல்தான்னா அரசாட்சி உடையது. அரசாட்சினா என்ன அரசாட்சி? எல்லா அரசாட்சியும் கட்டுப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு நாட்டு தலைவராக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், என்ன தலைவராக வேணா இருக்கலாம், என்ன பொறுப்பாக வேணா இருக்கலாம். பொதுவாக பொறுப்பு, அதுதான் சுல்தான் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த தலைமைத்துவம், அந்த பதவி ஏற்றம், அந்த பதவி உடைய எல்லாருமே, பொறுப்புடைய எல்லாருமே து சுல்தான சிறப்புடையவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர் எப்பத்தகையவர்? நீதமாக நடக்கக்கூடியவராக இருப்பார், இன்னும் அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவராகவும் இருப்பார். அத்தகையவர்
சுவனவாசிகளிலிருந்தும் கட்டுப்பட்டவராக இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அடுத்த ஒரு நபர் வரஜுல், இன்னும் ஒரு மனிதர், எத்தகைய மனிதர், ரஹீமுன் இரக்கம் காட்டக்கூடியவராக இருப்பார், ரகீயத்துல் கல்வி மென்மையான கல்வோடு, அதாவது கல்வின் மென்மையோடு, கல்வின் மென்மையோடுதான் மென்மை நிறைந்த, அதாவது அன்பு செலுத்தக்கூடிய கருணை மிக்க உள்ளத்தோடு இரக்கம் காட்டக்கூடியவராக இருப்பாரே அத்தகைய நபர் யாருக்கு? குருபா முஸ்லிமின், தன்னுடைய உறவினர்களிலிருந்தும் ஒவ்வொரு நபர்களுக்கும், முஸ்லிமின் முஸ்லிம்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களுக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும் சரி, தன்னுடைய உறவினர்களுக்கும் சரி, சரிசமமாக அவர்கள் நல்ல மென்மை தன்மையோடு இரக்கம் காட்டக்கூடிய மக்களாக இருப்பார். சில நபர்களை பார்ப்பாங்க, யாருக்கா ஒன்னா துடிச்சிருவாங்க, அப்போ பிறரை நம்மளை போல நேசிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்னா சரி அவருக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனசால கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். இவங்களாம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அப்ப இதுதான் ரத்தியக்குள் கல்வி. அப்போ மென்மை உள்ள முறையவர்கள், அப்படி மென்மை உள்ள முறையவர்கள், அப்படி இரக்கம் காட்டக்கூடியவர்கள் அந்த சோழவாதிகளிலிருந்தும் இவர்களும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் அடுத்தபடியாக இன்னும் பேணுதலாக நடக்கக்கூடிய ஒருவர் எப்படி? சொன்னா குடும்பம் உள்ளவர், பிள்ளை குட்டி உள்ளவர். அப்போ பிள்ளை குட்டி உடைய ஒரு பேணுதலாக நடக்கக்கூடிய ஒருவர் என்று சொல்லித்தராங்க. இந்த ஹதீஸில் அமையக்கூடிய விளக்கம் அனைத்துமே அந்த தலீல் பாலின் என்ற ஷரஹில் அமையக்கூடிய விளக்கங்களாக தான் இருக்கும். அதுல சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, இப்படி பிள்ளை உடையவர் பேணுதலாக நடப்பது அப்படின்னு சொன்னா, குடும்பம் என்பது அப்ப ஒருத்தனுக்கு ஒரு சாதாரணமாக ஒருத்தனை இந்த காலத்துல சொல்ல போனா இப்ப சிங்கிளா இருக்கிறான்னு சொன்னான், கல்யாணம் பண்ணாம அவன் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே தனித்துவமாக அவன் நடத்துகிறான் என்று சொன்னா அவனுக்கு பெரிய செலவு இருக்காது. அவன் மனைவி மக்களுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, பிள்ளை குட்டிகளுக்கு செலவு பண்ண அவசியம் கிடையாது. தனக்கு மட்டும் சம்பாதிச்சு அவன் ஓட்டிக்கலாம், இல்ல உமா அப்பாவுடைய காசுல ஓட்டக்கூடிய சூழலை அவன் ஏற்படுத்தலாம். அதுவே நமக்கென்று ஒரு குடும்பம் வந்துருச்சு, எதுவும் அழியாது, ஒரு குடும்பமுடைய ஒரு பிள்ளையுடைய மனைவியுடைய ஒருவனாக இருக்கிறான்னு சொன்னா அவர்களுக்காக வேண்டி இவன் சம்பாதிக்கணும், அவர்களுக்காக வேண்டி உழைக்கணும், அவர்களுக்கு உழைத்து இவன் சம்பாதிச்சு கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இது ஒரு நெருக்கடி. குடும்பம் என்பது ஒரு நெருக்கடியாக இருக்கு. அவனை கண்டிப்பா சம்பாதிச்சு கொடுத்து அவன் கட்டாயத்தை தள்ளப்படுறான். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் இவ்வளவு நெருக்கடி இருந்தும் அல்லாஹ்விடத்தில் அவன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். யாரிடத்திலே அவன் கையேந்தல. அதுதான் இந்த இடத்துல ஆஃபீஃப் என்பதற்கு அர்த்தம் என்று சொல்லித் தருகிறார்கள் சரகல. அப்ப யாரிடத்திலையும் கையேந்த மாட்டான், யார்கிட்ட போய் நிற்க மாட்டான். எனக்கு குடும்ப குட்டி என்னால பார்க்க முடியல, எனக்கு நீங்க சில தொகைகளை தாங்க, எனக்கு சில உதவிகளை நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிக்கிற இடத்துல உதவியை நாடாமல் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கையை போட்டுக்கொண்டு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து அவனுடைய வாழ்க்கையை அவன் கழிக்கக்கூடியவனாக, அத்தகைய ஒருவன் தான் இந்த அகீப் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ இத்தகைய இந்த 3 நபர்களும் சுவனவாதிகளில் கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், அப்போ இந்த 3 ஹதீஸுமே இந்த அதில், அதாவது நீதத்தை பற்றி பேசப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. ஒரு நீதமான அரசாட்சி எப்படி நடத்த வேண்டும், அந்த நீதமான அரசனுக்கு கிடைக்கக்கூடிய பதவி இந்த ஹதீஸ்ல சொன்னார். ஒரு நீதமான அரசன் எத்தகையவனாக இருப்பான் என்பது இந்த ஹதீஸ்ல சொன்னார். ஒரு நீதமான அரசன் அவன் சுவனத்தில் கட்டுப்பட்டவனாக இருக்கிறார் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக சொன்னார். அப்போ இதன் காரணமாக தான் இந்த 3 ஹதீஸ்களும் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்துல இந்த 2வது ஹதீஸ், 3வது ஹதீஸ், 4வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸ்களுக்கான தர்ஜுமாக்களின் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்னும் அது மட்டும் கிடையாது, இந்த 4வது ஹதீஸ் தான் இந்த பாடம், இந்த 79வது பாடத்தினுடைய இறுதி ஹதீஸாக. அப்ப இதோட இந்த பாடம் என்பதும் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 80வது பாடத்தை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி நாம், அதில் இடம்பெறக்கூடிய ஆயத்துக்கள், ஹதீஸுகள், மற்ற செய்திகளை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் விளக்கமாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.